வணக்கம் நேர்களே, விஜய் சர்க்கார் சிறப்பு தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் பார்த்திபன் சின்னசாமி மற்றும் நான் வைகரை வருணன். பார்த்திபன், தமிழகத்தினுடைய 17வது சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் சிறப்பா தொடங்கி இருக்கு. எஸ், நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இன்னைக்கு அரங்கேறி இருக்கு. ஸோ விஜய் அவர் சர்க்காரோட முதல் நாள் ஹைலைட்ஸ் தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திபன், முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருந்தார். விதிப்படி பார்க்கும்போது ஒரு தொகுதியில் தான் பதவியில் இருக்க முடியும். திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா பண்ணியிருந்தார். பெரம்பூரில் அவர் சிட்டிங்கில் இருக்கிறாரு. அந்த வகையில் பெரம்பூர் எம்எல்ஏவா முதலமைச்சர் விஜய் பதவியேற்றார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இன்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு எம்எல்ஏவாகவும் பதவி ஏற்றுக்கிட்டாரு விஜய். அந்த வகையில் வேட்டி சட்டையில் தான் இன்னைக்கு வந்துருவாரோ சட்டசபைக்கு வரும்போது அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் கோட் சூட்டில் தான் சட்டப்பேரவையின் முதல் நாள்லேயும் வந்திருந்தார் எம்எல்ஏவாக பதவியேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்தபோது விஜய் ஆண்டவன் மீது ஆணையிட்டுன்னு உறுதிமொழி எடுத்துட்டு இருந்தாரு. பட் எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது குறிப்பிட்டு பதவியேற்றிருந்தார். அந்த காட்சியும் பார்க்கலாம் நேயர்களே. நான் சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நிறைய பேருக்கு இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆண்டவன் மேல் ஆணையிட்டுன்னு சொல்றதுக்கு உளமாறன்றதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. பிரிட்டிஷார் காலத்துல இருந்து ஆண்டவன் மேல் ஆணையிட்டு அந்த ஒரு ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. அதை முதல்ல மாத்தினது முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் ஒரு ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஆண்டவன் மேல் ஆணையிட்டு அப்படின்ற ஒரு முறையை மாற்றி உளச்சான்றின்படி பை மை கான்ஷியன்ஸ் அப்படின்ற பொருள் படும்படியாக அவர் பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு வந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் உளச்சான்றின்படி தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த முறையை மாத்தினது அதன் பிறகு 1991 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போதுதான் மீண்டும் கடவுள் மேல ஆணையிட்டு அப்படின்ற மாதிரி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதன் பிறகு அதிமுகவினர் எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றார். அவங்க எல்லாம் கடவுள் மீது ஆணையாக அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா திமுகவினர் எப்பயுமே உளமாற அப்படின்னு தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா இந்த முறை தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது கடவுள் மேல் ஆணையாகணும், எம்எல்ஏவாக பதவியேற்ற போது
உளமாறு அப்படின்னு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது. அவர் விருப்பப்படி கடவுள் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் ஆண்டவன் மீது ஆணைன்னு குறிப்பிடுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உளமாறுன்னு இந்த பிற வார்த்தைகள் குறிப்பிடுவாங்க. முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்ற காட்சிகளையும் பார்த்தோம், எம்எல்ஏவா பொறுப்பேற்ற காட்சிகளையும் நாம பார்த்தோம். அந்த வகையில் பார்த்திபன், சட்டசபையில் பொதுவாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாம் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதாகட்டும் இல்ல ஆரவாரம் செய்வதாகட்டும், அங்க இருக்கக்கூடிய மேஜையை தட்டி தான் அந்த இசை எழுப்பி தான் அவங்க வந்து தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்துவாங்க. முதல் நாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏவா பதவி ஏற்கிறப்ப கூட தாவேகாவினர் அங்கிருந்த மேஜையை தட்டி தங்களுடைய அந்த அளவுக்கு மேஜையை தட்டி தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏவா பதவியேற்ற பிறகு தொடர்ந்து அமைச்சர் பெருமக்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. சட்டப்பேரவையில் எம்எல்ஏவாக ஒரு சிலர் இதே மாதிரிதான் உளமாறுன்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க. கடவுள் அறிய அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல ஆணையிட்டு பதவியேற்றவங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க இன்னைக்கு. ரைட், அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான், ஆதவ் அர்ஜுனா என்னும் நான், கோகா அருண்ராஜ் என்னும் நான், கே செங்கோட்டையன் என்னும் நான், பா வெங்கடரமணன் என்னும் நான், நிர்மல்குமார் என்னும் நான், ராஜ்மோகன் என்னும் நான், டி கே பிரபு என்னும் நான், சா கீர்த்தனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய 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 உறுதி கூறுகிறேன். பார்த்திபன், முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்கள்லாம் தங்களுடைய எம்எல்ஏக்களா பதவியேற்ற காட்சிகளை பார்த்தோம். அதில் குறிப்பாக செங்கோட்டையன் எம்எல்ஏவா பதவியேற்க போனப்போ முதலமைச்சர் விஜய் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் வைத்தார். அவருக்கு மட்டும் இல்லை, ஜேசிடி பிரபாகரும் எம்எல்ஏவா பதவியேற்க போனப்போ முதலமைச்சர் மீண்டும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தார். இந்த அவையை பொறுத்த வரைக்கும் தாவேக தரப்புல இருந்து மோர் தென் 90 பீப்புள், அவங்க எல்லாம் இளம் வயதினர், முதல் முறை எம்எல்ஏக்கள். ஆனா செங்கோட்டையன் அவர்களும் சரி, ஜேசிடி பிரபாகர் மிகவும் அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல் துறையில பழந்தினும் கொட்ட அந்த அளவுக்கு மிக அதிக அனுபவம் வாய்ந்த பெருமக்கள். ஸோ அவங்க பார்ட் ஆஃப் டிவிகே அப்படின்னும் போது அவருக்கும் அது ஒரு பெருமை மிக தருணம் தான். ஸோ அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் எழுந்து நின்று அவங்களுக்கு வணக்கம் வச்சு வாழ்த்தும் தெரிவிச்சாரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். கே ஏ செங்கோட்டையன். செங்கோட்டையன் விசுவாசத்துக்கு பேர் கொண்டவர். அந்த வகையில் எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது அவர் தன்னுடைய பாக்கெட்டில் வழக்கம் போல எப்பயும் போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்ததை நம்ம இந்த காட்சியிலையும் பார்க்க முடிஞ்சது. தாவேக்காவு மாறினாலுமே ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல தாவேக்க தலைவர் விஜய் அப்படின்றத முன்னாடியே குறிப்பிட்டாரு. இன்னைக்கு எம்எல்ஏவா அவர் பதவி ஏற்கும் போது கூட அந்த ட்ரெடிஷன் தொடரப்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாக்கெட்லயும் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் தெரியும். ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ திமுகவில் இருக்காரு. ஆனா அவருடைய பாக்கெட்ல இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. சோ இப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்ல ஜெயலலிதா சார்பில் எம்எல்ஏவா பொறுப்பேற்கிறாரு. அவருடைய பாக்கெட்ல காட்சியில நம்ம பார்க்க முடிந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்த காட்சிகள் தான் பாருங்க. இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். அடுத்ததா அமைச்சரா பதவியேற்றவர் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர். ஏன்னா நம்ம துறையில டிவி துறையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு அமைச்சராக வளர்ந்திருக்கிறார். அமைச்சராக தாவேகா எம்எல்ஏ ராஜ்மோகன் பதவியேற்ற ஒரு தருணம் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, அவர் ஆரம்பிச்ச இந்த டிவி இண்டஸ்ட்ரிக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. யூடியூப்லயும் அவருக்கான ஒரு கரியர் இருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே இட் ஃபீல்ஸ் பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபார் அஸ் இட் ஃபீல்ஸ் பர்சனல் தான். கடவுள் மீது ஆணையானும் சொல்லி தான் அவரும் உறுதிமொழி எடுத்திருக்காரு. ஆமா, அது குறிப்பா நம்ம பார்க்கணும். அமைச்சரா பதவி ஏற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையிட்டுன்னு எல்லாரும் சொல்லும் போது, ஆண்டவன் மீது ஆணையிட்டுன்னு குறிப்பிடும் போது முதலமைச்சர் விஜய கை காமிச்சு அவர் பதவியேற்றிருந்தார். எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது அதே முறையில் அவர் பதவியேற்றிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம்.
ராஜ்மோகன் என்னும் நான் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்மோகன் என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். பார்த்திபன், முதலமைச்சரை தொடர்ந்து எம்எல்ஏவா பதவியேற்க சபாநாயகர் வரிசையா அமைச்சர்களை கூப்பிடுறாங்க. அமைச்சர் கீர்த்தனா, அந்த அமைச்சர்கள் பட்டியலில் கீர்த்தனா இடம்பெற்று இருக்காங்க. அவங்கள பதவியேற்க கூப்பிடுறாங்க. இந்த ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த வெற்றி சான்றிதழை எடுத்துட்டு வரணும். அவங்க எடுத்துட்டு வர மறந்தனால மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். முதல் முறையா வந்தபோது அவர் எம்எல்ஏவா பதவியேற்க முடியாம போயிருந்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு செல்வி ச கீர்த்தனா மறந்துட்டு திரும்ப போயிட்டாங்க. திரும்ப ஒரு 3.5 மணி நேரம் கழிச்சு அந்த சர்டிஃபிகேட் வந்ததுமே, வெற்றி சான்றிதழ் வந்த உடனே மறுபடியும் அதை சப்மிட் பண்ணி எம்எல்ஏவா பதவியேற்றாங்க. இதுல சில பேர் வேற காரணமும் சொன்னாங்க. அவங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கு, நல்ல நேரம் பார்த்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள தாமதப்படுத்திருக்காங்க, எப்படி அவங்க மறந்துட்டு வரலாம், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. பட் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஷீ இஸ் ஜஸ்ட் 29, 29 வயசு தான் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா கூட இருந்திருப்பாங்க, அதனால மறக்கிறதுல என்ன இதுல இருக்கு, ஸோ லெட்ஸ் நாட் மேக் இட் பிக் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா தாவேக்காவோட தற்போது முதல் பெண் அமைச்சராகவும் அவங்க பதவியேற்றிருக்காங்க அப்படின்னும் போது வெகு சில பெண்கள் தான் அமைச்சரவை அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் இண்டீட் ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த தருணத்தையும் பார்த்துடலாமா? சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சா கீர்த்தனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ECR P சரவணன் என்றும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒற்றுமையுடன் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்காக. வருண், கீர்த்தனா அவர்கள் மட்டும் இல்ல, தாவேகா மற்றும் அதிமுகவை சேர்ந்த இன்னும் சிலர் கூட முதல் முறை வரும்போது வெற்றி சான்றிதழை மறந்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கொண்டு வந்து மறுபடியும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிதான் நம்ம ECR சரவணன் அவர்கள் பதவியேற்ற காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில வென்ற முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் எம்எல்ஏவா பதவியேற்றாரு. ஆனா முதலமைச்சர் விஜயோட முகத்தை பார்க்காமலே அவர் தவிர்த்துட்டு அப்படியே வணக்கம் கூட வைக்க மறந்திருந்தார். எஸ், அந்த வணக்கம் அப்படின்றது எல்லாருமே ஒரு நார்மலா வச்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யாருக்கு வணக்கம் வைக்கிறாங்க, யாருக்கு வணக்கம் வைக்கல, இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு. ஸோ அந்த வகையில முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க வந்த போது முதல்வருக்கு வணக்கம் வைக்கல. ஸோ அந்த காட்சிகளை பார்த்துக்கலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டப்பேரவை வரலாற்றிலே முதல் முறையா திமுக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் அருகருகே அமர்ந்திருந்தாங்க. எதிர்கட்சி வரிசையில இரு கட்சிகளுடைய எம்எல்ஏக்களுமே இருந்தாங்க. 1972 அதிமுக தோன்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் நிலவரம் மாறி இருக்கு. தொடர்ந்து தேர்தல் தோல்வியால உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ள நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு தனித்தனிய அணியாக தான் இன்னைக்கு வந்திருந்தாங்க. EPS உடன் 3 எம்எல்ஏக்கள் மட்டுமே வந்த நிலையில SP வேலுமணியுடன் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வருகை தந்திருந்தாங்க. அந்த காட்சிகளும் அங்க பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்ல பார்த்திபன், CV சண்முகத்தோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் வைக்கல. முதலமைச்சர் விஜய்க்கு வணக்கம் வைத்த அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் EPSக்கு வணக்கம் வைக்காதது அதிமுகவினரை ரொம்பவே அதிர்ச்சி அடையவும் செஞ்சிருந்தது. Yes, the rift is more visible. வெளியில எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு
கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்க நிலைமை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வணக்கம் கூறிவிட்டு எஸ்பி வேலுமணி எம்எல்ஏவாக உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. முன்னதாக முதல்வர் விஜய்க்கு அவர் வணக்கம் தெரிவித்தார். ஸோ அந்த என்ன சொல்கிறது, அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த 30 பேரில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வணக்கம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்றது மட்டும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஆஸ் யூ செட், அதர்ஸ் were missing. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் விஜய்க்கு வணக்கம் வச்சுட்டு தான் ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏவாவே பதவி ஏற்றுக்கிட்டாரு. முதலமைச்சர் விஜயும் வந்து பரஸ்பரம் ஓபிஎஸ்க்கு வணக்கம் சொல்லியிருந்தாரு. எஸ், அந்த காட்சிகளை பார்த்துக்கலாம். தேர்தல் ஆணையம் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வருண், இந்த தேர்தல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஸ்பெஷலாக மாறி இருக்கு. அந்த வகையில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டியிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்து அதே விருதாச்சலம் தொகுதி எம்எல்ஏவாகவும் அவங்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாருமே எழுந்து நின்று வணக்கம் சொல்லி பிரேமலதாவுக்கு வாழ்த்து தெரிவித்த தருணமும் இன்னைக்கு அரங்கேறியிருக்கு. இட்ஸ் நீட் அ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் டிஎம்டிகே அண்ட் பிரேமலதா அவர்களுக்கும். அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். வாழ்த்துக்கள்ப்பா. தற்போது இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் பார்க்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல பல பேர் முதல் முறையாக தற்போது சட்டப்பேரவைக்கு வந்தவங்க. அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணியோடைய மனைவி சௌமியா அன்புமணியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்எல்ஏவாக அவங்க பதவியேற்றிருக்காங்க. அவர் பதவியேற்ற போது முதலமைச்சர் விஜய் உட்பட திமுக மூத்த எம்எல்ஏக்கள்லாம் கூட சௌமியா அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துடலாமா? மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சௌமியா அன்புமணி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். வரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தை யாருன்னு பார்த்தா தமிழக காங்கிரஸுடைய முன்னாள் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ தன் மகளுடைய இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை அவருமே கூட சட்டமன்றத்தின் கேலரியில் அமர்ந்து பார்த்து மகிழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு பொன்னான தருணமாக பர்சனலாக வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக மாறி இருக்கு. ரைட், தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு வென்ற வி.எஸ். பாபு எம்எல்ஏவா பதவியேற்றாரு. முதலமைச்சர் விஜயை கட்டி அணைச்சு அதன் பிறகு எம்எல்ஏவா அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. ஆனால் வெளியில் மட்டும் மனுஷன் கையாட்டுறதை நிறுத்தவே இல்லை. ரைட், ஸோ அவருடைய மொமெண்ட் தான் இது, அதை பார்த்துடலாம். அடுத்ததா பார்த்திபன், விஜயனுடைய கார் ஓட்டுநருடைய மகன் இருக்காருல்ல சபரிநாதன், அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிட்டாரு. அவரும் எம்எல்ஏவா பதவியேற்று இருந்தார். பதவியேற்றுட்டு கையெழுத்து போடும் முன்னாடி விஜய்கிட்ட அவர் சம்மதம் கேட்டிருந்தாரு. அதுக்கு பார்த்து ஒரு மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாரு முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளையும் நம்ம பார்ப்போம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரா சபரிநாதன் எனும் நான் சட்ட முறைப்படி
நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூமெண்ட் யாரோடதுன்னா, நம்ம திரையில் நமக்கு பரிச்சயமான முகம், ஆனால் வேட்பாளர் அவர் பேர் அறிவிக்கப்பட்டவனே அவருக்கும் அந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம், எப்படி ஜெயிப்பார்கள், நிறைய கேள்விகள் இருந்தது. அதையெல்லாம் மீறி தூத்துக்குடியில் போட்டியிட்டு ஜெயிச்ச விஜய் அவர்களுடைய நண்பர் ஸ்ரீநாத், எஸ், அவருமே கூட இன்னைக்கு சட்டப்பேரவையில் எம்எல்ஏவாக பதவியேற்றார். அந்த மூமெண்ட்டையும் இப்போ பார்த்துடலாம். சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஸ்ரீநாத் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இந்த பதவியேற்பு விழாவில் நிறைய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பார்த்திபன், தாவேகா எம்எல்ஏக்கள் பலரும் தங்களுடைய தலைவர் முதலமைச்சர் விஜயை வந்து பல்வேறு செய்கைகளை தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு போய் எம்எல்ஏவா பதவியேற்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஜெயலலிதா ஸ்டைலில் ஒரு கவர்மெண்ட் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட், அவரை நோக்கி அவருடைய எல்லாருடைய பார்வையும் இருக்கு, எம்எல்ஏஸோட பார்வையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்தும் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வரதையும் பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் தான் நம்ம சேலம் தெற்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வென்ற விஜய் பார்த்திபன் வந்து எம்எல்ஏவா பதவி ஏற்க போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜயை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி. சல்யூட் ரொம்ப ஃபேமஸ் வரும். சேலத்துல வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அப்பயும் வந்து அவர் சல்யூட் அடிச்ச காட்சி வந்து இணையத்துல வைரலா போச்சு. சோ இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சட்டப்பேரவையிலும் அதே ஃபார்மேட் சல்யூட் அடிச்சிருக்காரு. பாத்துடலாம். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். நிறைய நாள் இருக்கு. மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், திருப்போரூர். திருப்பூர் வடக்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வென்ற முன்னாள் எம்பி சத்யபாமா அவங்களும் எம்பியா பதவியேற்றாங்க. அவங்க அதிமுகவோட பயணப்பட்டவங்க, இப்போ தாவேகாவில் சார்பாக பதவியேற்றிருக்காங்க. சட்டப்பேரவையில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வணங்கிய பின்னர் தான் அவங்க உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் ஹர் as well. பார்த்துட்டு மாண்புமிகு திருமதி வ. சத்யபாமா, திருப்பூர் வடக்கு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வ. சத்யபாமா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். அருண், சத்யபாமா அவர்களாச்சும் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை வணங்கி உறுதிமொழி ஏற்றாங்க. ஆனா இன்னொரு எம்எல்ஏ ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை பார்த்து கதறி கதறி எழுதாராமே, யார் அவர்? ஆமா பார்த்திபன், நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம இந்த பதவியேற்பில் பார்த்தோம். இது ஒரு வகையான நிகழ்ச்சியான தருணங்கள். அந்த வகையில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவினுடைய எம்எல்ஏ மோகன் தான் அழுதபடியே எம்எல்ஏவா பதவியேற்றிருக்காரு. அவையில் இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய படத்தை வணங்கியபடி அவர் குலுங்கி குலுங்கி அழுதிருக்காரு. மாண்பு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா, அம்மா எங்களுக்கு ஆசைப்படுங்க. வருண், ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டை பார்த்துட்டோம். கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்டுக்கு வந்துக்கலாமா? வேளச்சேரி தொகுதியோட தாவேகா எம்எல்ஏ குமார் பதவியேற்க வந்தபோது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவரோட சான்றிதழ், அவரோட சான்றிதழுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்தவரோட சான்றிதழை மாற்றி கொடுத்ததால பேரவையில் பயங்கரமா ஒரு சிரிப்பலை எழுந்திருக்கு. தொடர்ந்து பேரவை செயலர் வந்து அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் போய் மாற்றி அவரோட சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு வந்து அவர் மறுபடியும் முறைப்படி பதவி ஏற்றுக்கிட்டாரு. லைட் ஹார்ட்டட் மூமெண்ட் ஆஃப் த டேனே சொல்லலாம். அந்த காட்சிகளை பார்த்துடலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன்.
ரைட், இவர் ஆச்சும் மாற்றி எடுத்துகிட்டு வந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் வெற்றி சான்றிதழை எடுத்துகிட்டே வரல, அதனால் அவரால் இன்னைக்கு எம்எல்ஏவா பதவியேற்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஏற்காடு அதிமுக எம்எல்ஏ உஷாராணி அவர்களும் சான்றிதழை மாற்றி எடுத்துகிட்டு வந்ததால் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் உருவாச்சு. மேலும் பார்த்திபன், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்ல சீனிவாசன் சேதுபதி, அவரும் வந்து எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கிட்டாரு. திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை வீழ்த்தியவர் இவர் வந்து சட்டமன்ற நடவடிக்கையில் பங்கேற்க தடை விதிக்க கோரி வழக்கு வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது அவருமே எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்கிறவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், ஒத்த ஓட்டில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு. ரைட், கேஸ் எந்த திசையில் போகுதுன்றது வேற, ஆனால் இந்த மொமெண்ட் அவருக்கானது பார்த்துடலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ராமநாதன் சீனிவாச சேதுபதி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அருண், அடுத்ததா இங்கே நம்ம டிபேட் ஷோஸ்லலாம் அடிக்கடி ஒரு பிரபலமான ஒரு முகம் பார்த்தோன்னே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரோடு நம்ம நினச்சிக்கிற அளவுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீரங்கம் தொகுதியோட தாவேக எம்எல்ஏ ரமேஷ். ஸோ அவர் வந்து என்ன சொல்றது, கை வச்சு அவர் கடவுள் அறியன்னு கூறி. ஆமாம், ஸோ விஜய் வந்து அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவருக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் கிட்ட கூட சொல்லியிருந்தாரு. ஒரு சாமானியன் கூட எம்எல்ஏவா ஆக முடியும் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் அப்படின்றத வந்து என்னோட தலைவர் விஜய் சாதிச்சு காட்டிருக்காரு. ரொம்ப நெகிழ்ச்சியெல்லாம் பேசினாரு. ஸோ சட்டமன்றத்தில் அவருடைய அந்த பொன்னான தருணத்தை நாமளும் பார்த்துடலாமா? மாண்புமிகு திரு S. ரமேஷ், ஸ்ரீரங்கம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற S. ரமேஷ் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். வருண், இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் இது பண்ணிக்கலாம். விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூ, அந்த பிம்பத்துக்கு கிடைத்த வெற்றி, அதற்கு சான்றுகளாக இத்தனை எம்எல்ஏக்கள். சித்தாந்த ரீதியான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை சொல்லுவாங்க. அந்த வகையில் பெரியார் அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ வன்னியரசு இன்னைக்கு பதவியேற்றார். ஸோ தட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட் அவங்களுக்கு இன்னைக்கு. அந்த காட்சிகளை பார்த்துக்கலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வன்னி அரசு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம், தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. பார்த்திபன், அடுத்ததா தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ பதவி ஏற்றிருக்காரு. யாரு அவர், எப்படி பதவி ஏற்றாருன்றதை நம்ம காட்சிகள் வாயிலாவே பார்த்து புரிஞ்சுக்கலாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிமுன் அன்சாரி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்.
மனிதநேய ஜனநாயக கட்சி எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி தான் இப்படி சொல்லி பதவியேற்றிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ்தல ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய ப்ரொஃபைல்லே அது இருக்கும். அது அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய ஒரு மோட்டோ மாதிரியே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே தான் தற்பொழுது இவரும் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பார்த்திபன், அரசியலில் ஜெயிக்கிறது ஒரு கெத்துனா அந்த வெற்றியை கையாளுற விதம் வந்து ஒரு தனி ரகம்னே எடுத்துக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு வீடியோ தான் வைரலா இருக்கு. முதலமைச்சர் விஜய் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்திச்சு கை குலுக்கின அந்த மொமெண்ட் இருக்குல்ல பார்த்திபன். எஸ் வருண், இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய பாலிடிக்ஸ்னு சொல்றாங்க வரலாறு தெரிஞ்சவங்க. 1967 தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு இதே மாதிரி தான் பெருந்தலைவர் காமராஜரை ஜெயிச்ச கையோட அண்ணா அவர்கள் நேரா போய் வீட்டுக்கு போய் வாழ்த்து பெற்றாரு. ஆமா பார்த்திபன், அன்னைக்கு அண்ணா காட்டின அதே அரசியல் நாகரிகத்தை இன்னைக்கு விஜய் வந்து கையில் எடுத்துக்காரு. பதவி வந்தாலும் பணிவு போகலன்னு மக்களையும் இப்ப அவர் பேச வச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த வாழ்த்து அரசியல் தமிழக அரசியலோட நெக்ஸ்ட் லெவல் இன்னிங்ஸ்னு சொன்னா அது மிகையாக. நிச்சயமா பார்த்திபன். பார்த்திபன், தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக அரசுக்கு ஆளுநர் அருளேகர் உத்தரவிட்டிருக்கார்ல, அந்த வகையில் நடக்க இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சா என்னாகும், தோத்தா என்னாகுன்ற ஒரு கேள்வி எழும்ல மக்களுக்கு. எஸ், இந்த சந்தேகத்துக்கான பதிலை நம்ம சலீம் சாரை தவிர வேற யாரால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ பார்த்துடலாமா? சிறப்பு செய்தியாளர் சலீம் இணைகிறார். திரு விஜய் அவர்கள் பாதி கடலை தாண்டி விட்டார், மீதி கடலை தாண்ட வேண்டும். அது என்ன பாதி கடல்? கேரளா போகவிருந்த ஆளுநரை கன்வின்ஸ், ஏற்கனவே பலமுறை ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முன்வரவில்லை. சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணவும் முன்வரவில்லை.
கேரளாக்கெல்லாம் போகிறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டாரு, ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடியாக இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் கூட்டணி தலைவர்களை அழைத்து கொண்டு நேராக ஆளுநர் மாளிகைக்கு சென்று விட்டார். ஆளுநர்கிட்ட இங்கே பாருங்கள் 120 பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எங்கள் எம்எல்ஏ மற்ற எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து 120 கணக்கு எங்ககிட்ட இருக்குது. அந்தந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, பிரதிநிதிகள்லாம் வந்திருக்காங்க, எங்ககிட்ட நம்பர்ஸ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கேட்டதன் காரணத்தினால் அங்கே அந்த லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆளுநரும் முன் வந்து திரு விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் செய்த பிறகு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்து விட்டார். திரு விஜய் அவர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கிவிட்டார். இது பாதி கடல். மீதி கடல் என்ன அப்படின்னா, ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புதன்கிழமை 13ஆம் தேதி வரைக்கும் டைம், அதுக்குள்ளே நீங்கள் சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கணும், அங்கே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர், அதாவது தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் புதன்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டை விஜய் அவர்கள் பாஸ் செய்ய வேண்டும். சரி, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல சட்டமன்றத்தில் அந்த சிறப்பு நாளன்று சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படும். எம்எல்ஏக்கள்லாம் வந்துருவாங்க, அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மை அங்கே என்ன நம்பர்ஸில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒருவர் சபாநாயகர் ஆகிவிட்டார். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு சார்பாக முதல்ல வாக்களிக்க முடியாது. ஒருவேளை டை வந்து போச்சு, 2 பேரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸில் இருக்காங்கன்னா சபாநாயகர் அவருடைய ஓட்டை போடலாம். அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு சீட்லேருந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு. திருச்சி கிழக்கு ஏற்கனவே தாவேகாவுக்கு இருந்த எண்ணிக்கை 108, அது 107 மாறி சபாநாயகரையும் தவிர்த்து விட்டு பார்த்தால் 106 இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்த்து பார்க்கும்போது 120 என்கிற எண்ணிக்கையை எட்டி விட்டார். அதில் ஒன்று சபாநாயகரை மைனஸ் பண்ணி பார்த்தாலும் 119. பெரும்பான்மைக்கு தேவை 117. ஏன்னா ஒரு சீட் இல்லைல்ல, 233, அதில் பாதிக்கும் ஒன்று மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 117 என்ற எண்ணிக்கை இருந்தாலே போதுமானது. திரு விஜய் அவர்களுக்கு இந்த எண்ணிக்கை இருக்கிறது, பாஸ் செய்து விடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பாஸ் செஞ்சால் என்ன ஆகும், முதலமைச்சராக தொடரலாம். ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வரும். ஆளுநர் என்ன பண்ணுவார், 2வது பெரிய கட்சி யார், திமுக, நீங்கள் வாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஒருவேளை திமுக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்பட தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னா, 3வது பெரிய கட்சியான அதிமுகவை அழைப்பார். நீங்கள் வாங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லி. அதிமுகவும் எங்ககிட்ட பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆளுநர் என்ன செய்வார், உடனே ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவார். ஆர்டிக்கிள் 356 356 இங்கே அமல்படுத்தணும். தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தால் எல்லா கண்ட்ரோலும் டெல்லிக்கு போயிடும். தமிழக சட்டமன்றம் அங்கே சஸ்பெண்டட் அனிமேஷனில் இருக்கும், இல்லைன்னா டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்பெண்டட் அனிமேஷன்னா எம்எல்ஏக்களுக்கு பதவியெல்லாம் போகாது, அப்படியே எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். டிசால்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை இழந்துருவாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும், ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ், புதிதாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிடும். பிறகு யார் அதில் வென்று பெறாங்களோ அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார்கள். சாதாரணமாக ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் போது, முதல்ல ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தால் 2 மாதத்தில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும். இப்படி 3 ஆண்டு வரைக்கும் ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி வைத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் தான். ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் என்னாகும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே பெரும்பான்மை இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் ஆளுநர் அங்கே விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதில் ஆளுநர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். மற்ற ஸ்டேட்லலாம் வெவ்வேறு ஸ்டேட்லேயும் சரி, ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுதும் சரி, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனி பெரும்பான்மையோடு ஒரு கட்சி இருந்தாலே அந்த கட்சிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக இருந்தால் கூட போதும். லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டினா என்ன, தனிப்பெரும் கட்சி, மெஜாரிட்டி இல்லை, ஆனால் தனிப்பெரும் கட்சி இருந்தாலே பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். பட் இங்கே ஆளுநர் நீங்கள் நம்பர்ஸை காட்டுங்க, அந்த 118 கிராஸ் பண்ணுறீங்களான்னு காட்டுங்கன்னு சொல்லி அதை சரிபார்த்த பிறகுதான் திரு விஜய் அவர்களை சிஎம்மாக அப்பாயிண்ட் செய்கிறார். பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் செய்து வைக்கிறார். அங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆனாலும் மறுபடியும் 2வது டெஸ்ட், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார் ஆளுநர். எனவே திரு விஜய் அவர்கள் மீதி கடலை தாண்ட வேண்டும். அப்படின்னா தமிழக சட்டமன்றத்தில் நடக்கவுள்ள அந்த பெரும்பான்மை சோதனை ஃப்ளோர் டெஸ்ட்டில்
பாஸ் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்புகளும் நடைபெற்று வருகின்றன. பார்த்திபன், தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் தாவேகாவை தொடங்கியதிலிருந்தே பல்வேறு சுவாரஸ்ய நிகழ்வுகள் தான், தமிழகம் பார்க்காத விஷயங்களை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் விஜய் சர்க்கார் அமைந்த முதல் நாளில் நடந்த ஹைலைட்ஸ் எல்லாம் நம்ம மிக சுவாரஸ்யமாக பார்த்தோம். அண்ட் இதோட நானும் வரணும் கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. டே 1 சுவாரஸ்யங்களை பார்த்துட்டீங்க. டே 2 சுவாரஸ்யங்களையும் நொடிக்கு நொடி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் நம்ம தந்தி தொலைக்காட்சி தான். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியோட.